சாத்தான்குளம் சாத்தான்குளத்தோட தீர்ப்பு எழுதின அந்த மை கூட காயலை. அதுக்குள்ளேயும் ஆலங்குளத்தில் ஆரம்பிச்சிட்டிங்க. போலீஸ் உங்கள் நண்பர்கள் இதெல்லாம் எதுக்குன்னா சும்மா தான், நண்பர்கள் கிடையாது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கணும்? போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். என்ன கொடுமை தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரா வருத்தமான நிகழ்வு. ஆமாம், விசாரணை அப்படின்னு சொன்னால் சும்மா சாதாரண விசாரணைக்கே 3 பேர் 4 பேர் போகிறீங்க, ஒருத்தர் வீடியோ எடுப்பாங்க. ஆனால் அந்த சகோதரர் மணிகண்டன் போலீஸ் அதிகாரியை தாக்கிய பனை தொழிலாளி எவ்வளவு இழிவாக செய்தி போடுறாங்க பாருங்க. இந்த செய்தி வெளியிடுற இந்த சேனல்கள், அதாவது சமூக ஊடக மாத்திரமில்லாமல் டிவி செய்தி சேனல் நடத்துகிற சில சேனல்களே கூட இது மாதிரி தவறான செய்தியை பதிவு பண்ணுறாங்க. மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம பாடம் கற்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், அரசு தான் அதுக்கு பொறுப்பு. நம்ம சரியான அரசை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு தான் நம்ம இதிலேருந்து யூகிக்க முடியுது. மணிகண்டன் தாக்கினார் அப்படின்னு சொல்லி செய்தி கொஞ்சம் கூட வலிக்காமல் எழுதுகிற அந்த ஊடகம், அந்த அவங்க வச்சுருப்பாங்கள்ல ஃபுட்டேஜ், அந்த ஒரு விசாரணை அப்படின்னு போனால் ஒருத்தர் வீடியோ எடுப்பார். ஆனால் அது காட்டுப்பகுதியில் போய் அவரை விசாரணை நடத்துறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு வீடியோவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி தான் தோண்டித்தனமாக நீங்கள் வாட்டுக்கு செய்தியை வெளியிட்டு மக்களை திசை திருப்புறீங்க. அதாவது இப்போது வன்முறையை மறைமுகமாக யாரோ தூண்டுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் பொதுமக்கள் எப்பவும் தங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான